ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎம்சியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்தமாக ஒரு 12 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 3 ஜனவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாடா மெமோரியல் சென்டரில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு 4-5 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அட்டண்டன்ட் கேட்டகரி, ஸோ ட்ரேட் ஹெல்ப்பர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 12 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரேட் ஹெல்ப்பர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பே லெவல் 1 படி சேலரி வந்து வரும். 18,000 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் உங்களுக்கு சேலரி வந்து 18,000 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 35,400 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனு நீங்கள் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 44,900 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வரும். 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டிப்ளமோலேருந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் 2 இயர்ஸோ இல்லைனா வந்து 3 இயர்ஸ் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நர்ஸ் கேட்டகரியில் வந்து ஏ கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் 44,900 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வரும். இதுக்கு வந்து ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோலையோ இல்லைனா வந்து பிஎஸ்சிலையோ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நர்ஸ் கேட்டகரியிலே பி கேட்டகரி. இதுக்கு வந்து 47,600 வந்து பேசிக் பே. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்குமே வந்து பாருங்கள் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நர்ஸ் கேட்டகரியில் வந்து சி கேட்டகரி. இதுக்கு வந்து 53,100 வந்து பேசிக் பே வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்குலாம் 78,800 பேசிக் பே. 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் டிப்ளமோ இல்லைனா வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏல வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டோ ஸோ லேபர் வெல்ஃபேரோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைனா ஆப்ரேஷனோ ஃபினான்ஸோ அக்கௌண்ட்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் லெவல்லையும் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து 67,700 வந்து சேலரி வந்து வரும் பேசிக் பே. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் எம்டி, டிஎன்பி இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லேருந்து சேலரியிலேருந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 3 ஜனவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லைனா இன்டர்வியூ இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தலாம். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பற்றில சேலரி இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். அது வந்து இங்கே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அகாமடேஷன்லேருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது. இந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.